சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. சோகமான செய்தி வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எங்கள பார்த்தா என்ன வந்து இளிச்சவாய மாரி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு 11த் ஸ்டூடண்ட்ஸ் உடைய மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டஃப்பா கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா 11த் ஸ்டூடண்ட் வந்து நேத்து ரொம்பவே சாப விட்டாங்களான்னு தெரியல. 11த்துக்கு நேத்து தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பா இருந்தது. எங்க சொதப்பியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 1 மார்க்ல வந்து சொதப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதான் சென்டம் கண்டிப்பா தவறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்ப இந்த முறை யாருமே 600க்கு 600 எடுக்க முடியாதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, லக் இருந்தா தான் எடுக்க முடியுன்ற மைண்ட் செட்டுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் தள்ளப்பட்டு விட்டது. சரி ஓகே வாங்க போகலாம். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனை பத்தி ஒரு பேட் நியூஸ்னு தம்ப்லைன்ல இருக்கே ப்ரோ. அப்படி என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த எவன் கொஸ்டின் பேப்பர் தயாரிச்சாங்கன்னே தெரியல. மண்ட வலி வந்துச்சு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அ நம்முடைய லாஸ்ட் வீடியோஸ்ல, அதாவது ஆன்சர் கீஸ் வீடியோஸ்ல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்டுக்கு மேல கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10, 11 10ஆம் வகுப்புக்கு இன்னும் வேற என்னென்ன ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கோ தெரியல. 26 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பெருசா பேனிக் அடைய வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. அப்படின்னே வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே. அதாவது குறிப்பா கொஸ்டின் பேப்பர உத்து பார்த்த உடனே மயக்கமே போட்டு விழுற அளவுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்பா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறமா டீட்டெயில் எல்லாம் ஓரளவு இருக்கும்போது தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நேத்தும் ஒரு மிஸ்டேக். திருக்குறள் வந்து சம்மந்தமே இல்லாம கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால அதுக்கான கிரேஸ் மார்க்கும், இதுக்கும் கிரேஸ் மார்க்ஸ் கண்டிப்பா இருக்கும். கவலையே படாதீங்க. இப்பலாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப எக்ஸாம் போயிட்டு இருக்க டைம்ல இது வந்து ஆசிரியர்கள் மூலமாகவோ, மாணவர்களுடைய அழுத்தங்கள் மூலமாகவோ, அனைத்துமே பள்ளி கல்வித்துறையின் மூலமாகவோ தெரிந்து அதற்கு பிறகு போயிட்டு, போன முறைலாம் மேத்ஸுக்குலாம் 5 மார்க் ஃப்ரீயா குடுத்தாங்க. இங்கிலீஷ்க்கு 10த்துக்கு 3 மார்க் ஃப்ரீயா குடுத்தாங்க. சினானிமோ, ஆன்டனிமோ ஏதோ மிஸ்டேக்கா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ மிஸ்டேக்குக்கு மார்க் குடுக்குறது வருஷம் நடக்கும் கண்டிப்பா. அது இந்த முறை எது வேணா நடக்கலாம். ஜஸ்ட் இன்னும் நம்ம 10% எக்ஸாம் கூட முடியலையே. 12th ஸ்டாண்டர்டுக்கு 2 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தது கெமிஸ்ட்ரி இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிக்ஸு எவ்ளோ இருக்கு. இனிமேல் தான் மேத்ஸு மறந்துட்டு பாருங்க. ராஜன் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து ஏகப்பட்ட அறிவிப்புகள் வந்து இன்னும் இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே, பேப்பர் கரெக்ஷன இப்படி கொடூரமா வந்தா, வினாத்தாள்கள் எளிமையா தான் இருக்கும். எப்படின்னா வினாத்தாள்கள் திருத்துதல் எளிமையா தான் இருக்கும். எப்படின்னா 40, 50 மார்க் எழுதிருப்பீங்க. இப்ப டோட்டல் மார்க் கால்குலேட்லாம் பண்ணி பார்த்தா 35 வந்துரும். அந்த மாரி பண்ணுவாங்க. எல்லாருமே நீங்க பார்க்கக்கூடிய ஆள், கேட்கக்கூடிய ஆள் எல்லாருமே 35, 35, 35ன்னு வந்துரும். 25 மார்க் எப்படின்னா போட்டு பாஸ் பண்ற மாரி வந்து பண்ணுவாங்க. குறிப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வ எழுதுனாங்க. அப்போ அவங்களுக்கு கடினமாக வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு அ நம்முடைய கணித பாடம் கடினத்தின் உச்சகட்டம். கொஸ்டின் எங்கருந்து கேட்டாங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அதாவது 90 மார்க் கொஸ்டின் பேப்பர்ல 40 மார்க் தான் அட்டெண்ட் பண்ற மாரிலாம் சில காலங்கள் இருந்துச்சு. அந்த மாரி இப்போ இது இருக்குது அப்படின்றத பார்க்கப்படும் பொழுது, ஸோ நிச்சயமா கிரேஸ் மார்க்ஸ் குடுப்பாங்க. நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் என்ன ஒண்ணு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு அப்செட்னா, டோட்டல் அடி வாங்கும்ல. கட் ஆஃப்க்கு இங்கிலீஷ் முக்கியம் இல்ல. தூக்கி போட்டுறலாம் பிரச்சனை இல்ல. பட் டோட்டல் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நல்ல சப்ஜெக்ட் இங்கிலீஷ், தமிழ்லாம். இதுவே இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னும்போது, அடுத்தது மெயின் பிக்சர்லாம் இருக்கு. ஒரு ஒரு சில கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா, ஈஸியாவே வந்துட்டு இருந்துச்சுன்னா, ஒரு மூட் அந்த நார்மலான அந்த ஃபியர்லெஸ் இல்லாத மூடு கன்டின்யூ ஆகும். ஒண்ணு ஈஸியாவும், ஒண்ணு டஃப்பாவும் வந்துச்சுன்னா, மைண்ட் 2ஆம் கட்டமா யோசிக்க தோணும். அடுத்ததும் இதுதான் வரப்போது, அதுதான் வரப்போது. எப்படி இருந்தாலும் டஃப்பா தான் கேட்க போறான். இது எதுக்கு நான் படிக்கணும்? அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வரப்போற சப்ஜெக்ட்ஸும் ஏன் டஃப்பா கேட்கறாங்கன்னா, இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ, அதனால வந்து கடைசி வருஷம் வந்து சம்பவம் எதனா பண்றாங்களான்னு தெரியல. ஸோ, அது இப்ப தெரியாது நமக்கு. அடுத்தடுத்த தேர்வுகளிலும் தொடர்ந்து இதே போல மாணவர்கள் கடினம், கடினம், ஆவரேஜ், ஈஸி இல்ல ப்ரோ. ஈஸின்ற கமெண்ட் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல ரேரு. கண்ணிலே பார்க்க முடியல. டஃப்பு, வொர்ஸ்ட்டு, டஃப்பு, வொர்ஸ்ட்டு, ஆவரேஜ். இது தவிர வேற எந்த கமெண்ட்டும் என்னால பெருசா பார்க்க முடியல. ஒரே ஒரு இதுல மட்டும் பார்த்தேன். 12th தமிழ்ல மட்டும் நான் பார்த்தேன். ஈஸி, ஈஸி, ஈஸின்னு சொல்லிட்டு. அத்தோட அது மறைஞ்சு போச்சு. அது அத்தோட மறுபடியும் எந்த எக்ஸாம்க்கு வருதுன்னு பார்க்கலாம். மத்தபடி பேப்பர் வேல்யூவேஷன் ரொம்ப பட் மேட்டர் இருக்கணும் கன்ஃபார்ம். பாயிண்ட்ஸ் வந்து இருக்கணும்.
கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதை வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க செல்லக்குட்டீஸ். ஸோ நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும், மார்க்கை தட்டி எறிஞ்சிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.